ஹாய் டியர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் ராதி மண்டல் சீரிஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது ராதி மண்டல் சீரிஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஓகே ஓகே டியர்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அம்மா, என்னாச்சு அம்மாவுக்கு? இவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், அமைதியாக இருக்காங்க. சொல்லு சஞ்சு. என்னம்மா ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன், ஏதோ யோசனைல இருக்கீங்க. என்னம்மா என்னாச்சு? அம்மா அதான் கோவிலுக்குலாம் போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம்லம்மா, இன்னும் ஏம்மா யோசிச்சுட்டே இருக்கேன்? என்னம்மா? இல்லை சஞ்சுமா, இத்தனை நாள் அம்மா யோசிச்சதெல்லாம் வேற, ஆனால் இப்போ யோசிக்கிறதே வேற. புரியலம்மா. என்னம்மா சொல்கிறேன்? அம்மா எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லலாமா? கண்டிப்பா உங்ககிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். சொல்கிறேன் சஞ்சு. இன்னைக்கு நம்ம கோவிலில் ஒரு பொண்ணை பார்த்தோம்ல. அம்மா அந்த அக்காவை சொல்கிறியாம்மா? அந்த அக்கா பேர் கூட ராதா. நீ கூட சொன்னீங்க, ஐயர் சொன்னாருன்னு. ராதா அக்கா, அவங்கள பற்றி சொல்கிறீங்களாம்மா? ஆமாம்மா, அந்த பொண்ணை பற்றி தான் சொல்லணும். பேர் பார்த்தியா எவ்வளோ நல்லா இருக்குல்ல? பேர் மட்டும்மா, அந்த அக்காவே நல்ல டைப்பாக தாம்மா இருந்தாங்க. யோசிச்சு பாருமா, இன்னைக்கு மட்டும் அவங்க வரலனா அப்பா நம்ம லித்துக்குட்டியை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அவஸ்தைப்பட்டிருப்போம்மா. லித்துக்குட்டி அழுது ஊரை ஒன்றாக்கிட்டு இருப்பான். அவளை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, பசி வந்துருச்சுன்னா அவள் எப்படி அழுவான்னு. நான் பண்ண தப்புனாலும் இன்னைக்கு லித்துக்குட்டியால நம்ம அத்தனை பேர்கிட்டையும் திட்டு வாங்கியிருப்போமா. ஆமாம் சஞ்சு, நீ சொல்கிறது உண்மைதான். இன்னைக்கு மட்டும் அந்த ராதா பண்ணி இல்லைனா கண்டிப்பாக லித்துக்குட்டியை வச்சுட்டு நம்ம ரொம்ப அவஸ்தைப்பட்டிருப்போம். இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி கோவிலுக்கு போயிருக்கோம். அங்கேருந்து வீட்டுக்கு வரத்துக்குள்ள குழந்தைய சமாளிச்சு அவள் அழகி அடிக்கி வர வழியில் ஏதாவது பாலை வாங்கி தான் கொடுத்துருப்போம். இருந்தாலும் அது வரைக்கும் குழந்தை அழுதுருப்பாள. அந்த கோவில் தள்ளி பக்கத்தில் இங்கேயும் பெருசாக கடைங்க இருந்த மாதிரியும் தெரியல. நல்ல வேலையா கடவுளாக பார்த்து அந்த பொண்ணை அனுப்பியிருக்காரு. அந்த பொண்ணு வந்து தான் லித்துக்குட்டியோட அழுகையும் அடைக்கிருக்கான். லித்துக்குட்டியோட அழுகையை மட்டும் இல்லை, லித்துக்குட்டியோட ஏக்கத்தையும் கடவுள் தான் அந்த பொண்ணு மூலமாக அடைக்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அம்மா என்னம்மா சொல்ல வர? எனக்கு புரியலம்மா. சஞ்சுமா, உனக்கு சில விஷயங்கள் புரியாதுதான், ஆனால் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. சஞ்சு எல்லாம் போகட்டும், அம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்றியா? கேளும்மா, என்ன வந்தாலும் கேளு, என்ன சொல்கிறேம்மா. இன்னைக்கு நம்ம கோவில் அந்த பொண்ணை பார்த்தோம்ல, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா கேள்வி? இவ்வளோ நேரம் நம்ம அந்த அக்காவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த அக்கா மட்டும் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிருப்போம்? அப்படி இருக்கும்போது அந்த அக்காவை எப்படிமா நான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. ஆனால் என்ன, மறுபடியும் அந்த அக்காவை பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ, ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லைல்லம்மா. சஞ்சு, ஒரு வெயில் அந்த பொண்ணு தினமும் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? இது என்னம்மா கேள்வி? நான் மட்டும் தினமும் அந்த அக்காவை பார்க்குற மாதிரி இருந்தா எனக்கு ஃப்ரெண்டாகவே ஆக்கிடுவேன். ரொம்ப ஃப்ரெண்டு பிடிச்சிப்பம்மா நான். ஆனால் நம்ம தான் பார்க்க அம்மா, நீ வேறு எதுவும் யோசிக்கிறியாம்மா? ஆமாம் சஞ்சுமா, நீ அந்த பொண்ணை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருக்கானா மாற்றி அண்ணின்னு கூப்பிட்டா உனக்கு பிடிக்குமா? அம்மா நீ போடுற கால்குலேஷன் கரெக்டாம்மா, எனக்கு ஓகேம்மா. எனக்கு அவங்க அநியாயத்துக்கு எனக்கு முழு சம்மதம். ஏன்னா ஒரு நாளில் கொஞ்ச நேரம் பார்த்தாலும் அவங்களோட கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சுமா. ரொம்ப நல்ல டைப்புமா அவங்க. நம்ம லித்துக்குட்டியை எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாங்க, என்கிட்ட அன்பாக பேசினாங்க, உங்ககிட்ட மரியாதை நடந்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஓகே தாம்மா. எனக்கு பிடிச்சி உனக்கு பிடிச்சி என்னம்மா பிரயோஜனம்? அண்ணாக்கு பிடிக்கணும்ல, அது மட்டும் இல்லை, இதில் அவங்களுக்கு சம்மதம் அம்மா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா இல்லை சஞ்சமா. நான் போடுற கணக்கு சரியா வரும். இன்னைக்கு அந்த பொண்ணு நம்ம கண்ணில் படணும்னு கடவுள் நினைச்சிருக்காரு. அதுபடிதான் இன்னைக்கு எல்லாமே நடந்திருக்கு. சஞ்சமா, இப்போ நீ ஒன்று சொன்னல, லித்துக்குட்டியா அவன் எவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டானு பார்த்தியா? லித்துக்குட்டியா அந்த பொண்ணு எவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டானு. அது மட்டுமா, லித்துக்குட்டியும் அவளை விட்டு வரவே இல்லை. அது மட்டும் இல்லை, இவ்வளோ நாள் லித்துக்குட்டி வாயை தந்து எதுவுமே பேசலை. ஆனால் முதல் முறையா அந்த பொண்ணை பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டா. நீ வாட்ச் பண்ணியா? ஆமாம்மா, நான் பார்த்தேம்மா. லித்துக்குட்டி அவங்கள பார்த்து அம்மான்னு கூப்பிடும்போது எனக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்கள விட்டு வரவே இல்லைம்மா. வரத்துக்கு அழுத பார்த்தீங்களா? அதில் எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லைம்மா, லித்துக்குட்டி நம்ம வீட்டு ஆளுங்களை தவிர வேறு யார்கிட்டையும் போகவே மாட்டான். ஆனால் அவங்கக்கிட்ட போனா விளையாடினா, அது மட்டும் இல்லாமல் அவங்கள விட்டு வரமாட்டேன்னு அடம் வேற பிடிச்சான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா. ஆனால் அண்ணா, உங்கள் அண்ணனை நினச்சி கவலைப்படாதா. கிருஷ்கிட்ட பேச வேண்டியது ஏன் பொறுப்பு. கிருஷ்ணன் எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக கிருஷ்ண இதுக்கு சம்மதிப்பான். சரிம்மா, நீ அண்ணனை எப்படியோ பேசி சம்மதிக்க வைக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆனால் அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாதம்மா. வேறு பேரை மட்டும் வச்சு நம்ம எப்படிமா அவங்களை கண்டுபிடிக்கிறது? அம்மா
அவங்கள எங்கன்னு போய் தேடுறது? சஞ்சு, அந்த பொண்ணு சொன்னால கோவில்ல இருந்து 2 தெரு தள்ளி தான் அவங்க வீடு. என்ன அந்த பொண்ணை பத்தி அங்க நம்ம விசாரிக்கலாம். கண்டிப்பா அந்த ஏரியாவுக்கு எதனா கல்யாண புரோக்கர் இருப்பார்ல, அவர்கிட்ட கேட்டா கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சிடும். புரோக்கர் மூலயமா அவங்க வீட்டை ரீச் பண்ணுவோம். அந்த பொண்ணு நம்ம பொண்ணு பார்க்க போவோம். அம்மா, நீ பொண்ணு பார்க்குற அளவுக்கு போயிட்டியா? ஒரு முடிவில் இருக்கேன்னு நல்லா தெரியுதுமா. அம்மா, இப்போ ஒன்று கேட்குறேன், மறுபடியும் நான் எதுவும் சொல்லி முட்டுக்கட்டை போட்டுட்டே இருக்கேன்னு தப்பா நினைக்காதம்மா. மனசில் படுதுன்றதால தான் கேட்குறேம்மா. அம்மா, அநேகமாக அவங்களுக்கு என்னை விட ஒரு 2-3 வயசு தான் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கொஞ்சம் நீ என்ன கேட்குறது நமக்கு நல்லாவே புரியுதுமா. அந்த பொண்ணு 2வது கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்களான்னு கேட்குறேன். அதுவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவை வரதுக்கு சம்மதிப்பாங்களான்னு கேட்குறேன். அப்படிதானே? ஆமாம்மா. எனக்கு இந்த சந்தேகம் இருக்குமா. அவங்களுக்குன்னு ஏதாவது ஆசைகள்? செஞ்சுமா, எனக்கு அந்த பொண்ணை பார்த்தது ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த பொண்ணு லித்துக்குட்டியை எந்த அளவுக்கு பாசமாக பார்த்துக்கிட்டா பார்த்தியா? கண்டிப்பா நமக்காக இல்லைனாலும் லித்துக்குட்டிக்காவது அந்த பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு நான் நம்புறேன். சரிம்மா. ஆனால் என்ன சஞ்சு, மறுபடியும் ஆனா நீ இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அண்ணன் என்னெல்லாம் யோசிப்பான்? நானும் ஒரு பொண்ணு இல்லை, அதனால அவங்க இடத்துலேருந்து யோசிக்கிறேன். எல்லாம் ஓகேம்மா. அண்ணன் போடுற கண்டிஷன் எனக்கு அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குமா. அண்ணனோட கண்டிஷனை நானும் கேள்விப்பட்டேன். இப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ்க்கு எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டாங்கம்மா. அப்படியே சம்மதிச்சு அவங்கள நம்ம கூட்டிகிட்டு வந்தா அது பாவம் இல்லைம்மா. அவங்கள பார்த்தீங்களா, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கம்மா. அவங்க அண்ணா போடுற கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துப்பாங்களா? அப்படியே சம்மதிச்சு கூட்டிகிட்டு வந்தா அது நமக்கு கில்ட்டியாக இருக்காதம்மா. சஞ்சு, இதை அம்மா யோசிச்சிருக்க மாட்டேனா? இதையும் அம்மா யோசிச்சிட்டேன். அந்த பொண்ணை பார்க்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த பொண்ணு எல்லாத்தையும் அனுசரித்து நடந்து போவான். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிருஷ்ணா அவன் மாற்றுவான். கிருஷோட கண்டிஷன்ஸை துக்குநூற உடஞ்செறிவான். கிருஷ்ணே அவளை போகாதுன்னு சொல்லுவான். கிருஷ்ணே இவ தான் அவள் என் பொண்டாட்டின்னு கண்டிப்பாக சொல்ல வைப்பான். அந்த பொண்ணை பார்க்கும்போதே எனக்கு புரியுது, எனக்கு அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு தோணுது. புரியுதுமா. நீ சொல்கிறது நடந்தா நல்லாதாம்மா இருக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்கு அண்ணியா அவங்க வரத்துக்கு உண்மையாகவே நானும் கொடுத்து வச்சிருக்கணும்மா. நான் யாருன்னே தெரியாத போது என்கிட்ட அவங்க அவ்வளோ அன்பாக பேசினாங்க. நம்ம லித்துக்குட்டியை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது எனக்கு முழு சம்மதமா. நீ எப்படியாவது அன்னைக்கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு சம்மதிக்க வைங்கம்மா. அம்மா, இல்லைன்னு ஒன்று பண்ணலாமா? அன்னைக்கிட்ட சொல்லலாமா? இல்லை சஞ்சு, இந்த விஷயத்த யாருக்கு அதுக்கு கொண்டு போக வேணாம். இதை நானே பார்த்துக்கிறேன். கிருஷி கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். சம்மதிக்க வைப்பேன். அந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமகம். முதல்ல அந்த பொண்ணு யார் எவருன்னு முதல்ல புரோக்கரை விட்டு கேட்க சொல்கிறேன். அதுக்கப்புறமா கிருஷ் கிட்ட பேசுவோம். அம்மா, அண்ணன் வந்துட்டாருமா. கூப்பிட்டது காலில் விழுந்தது. சஞ்சு, நீ எதையும் காமிச்சிக்காதா, எல்லாமே அம்மா பேசிக்கிறேன், சரியா? நீ அமைதியா இரு. சரிம்மா, நான் எதுவும் சொல்லலை. வா கிருஷ், வா உட்காரு. என்னம்மா சஞ்சு, நீங்க இன்னமும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது? ஒன்றும் இல்லை கிருஷ், சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அவளுக்கு காலேஜ் லீவ் இல்லை, அதான் எப்போ காலேஜ் ஓப்பனிங் என்ன எதுவும் கேட்டுட்டு இருந்தேன். ஆமாம்ல சஞ்சு, உனக்கு காலேஜ் லீவ் விட்டுட்டாங்களே, எங்கேயோ வெக்கேஷனுக்காக வெளியில போகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஆமாண்ணா, எனக்கும் வெளியிலலாம் போகணும்னு ஆசை தான். ஆனால் எங்க நீங்கள் எல்லாருமே வேலைன்னு வேலைக்கு போயிடுறீங்களே. நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். சரி, அண்ணியும் சேர்த்துக்கோங்களேன். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து எங்கன்னு வெளியில போறது? நீங்களாம் வந்தால் தானே ஜாலியாக இருக்கும். புரியுது சஞ்சு. ஆமா, இன்னைக்கு நீ அம்மா லித்துக்குட்டின்னு எங்கேயும் அவுட்டிங் போன மாதிரி இருக்கு. அவுட்டிங்க? இல்லைண்ணா, நாங்கள் எங்கே போகிறோம்? எங்கேயும் போகலையே. எங்கேயும் போலியா? அம்மா, எங்கேயும் போகல. நாங்கள் எங்கடா போகிறோம்? என்ன கேட்குறாங்கண்ணா? அம்மா, நீங்கள் லித்து சஞ்சு 3 பேரும் ஏதோ கோவிலுக்கு போயிருக்கீங்க, அப்படிதானே? கிருஷ், உனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னாமா, உங்களை ஒரு கோவிலில் பார்த்துதான் என் ஃப்ரெண்டு சொன்னான், அதான் கேட்டேன். அம்மா அம்மா, அவ்வளோ லாங்கில் உள்ள கோவிலுக்கு எதுக்குமா போனீங்க? நம்ம வீட்டு சைட்லையும் நிறைய கோவில் இருக்கேம்மா, இங்கே இருக்க கோவிலெல்லாம் விட்டுட்டு அவ்வளோ லாங் போகணுமா என்ன விஷயமா? அது ஒன்றும் இல்லை கிருஷ், ஒரு சின்ன வேண்டுதல். நம்ம வீட்டுக்கு கௌரி ஆண்டி வருவாங்களா, அவங்க தான் சொன்னாங்க உங்கள் வேண்டுதலை அந்த கோவிலில் வைங்க, கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும்னுட்டு. அதான் போனேன், போய் வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமே என் வேண்டுதல் நடந்துடும் நினைக்கிறேன். அம்மா, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவ்வளோ லாங்கலாம். இங்கே பாருங்கம்மா, நீங்கள் மட்டும் போனது பத்தாதுன்னு சஞ்சு லித்துக்குட்டின்னு தேவையாம்மா இது? இப்போ அப்படி என்னம்மா உங்களுக்கு கஷ்டம் வந்துருச்சு வேண்டிக்கிற அளவுக்கு? எதுக்கு இப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளோ லாங் எதுக்குமா போறீங்க? இனிமேல் என்ன கேட்காம இங்கே போகாதீங்க. அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்தா நான் வரேன். இங்க பாரு கிருஷ், எனக்கு என்ன கவலை இல்லை.
முழுக்க முழுக்க கவலை மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அதனால தான் எவ்வளோ லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு கோவிலை தேடி போனேன். போயிருக்கேன், வேண்டுதலையும் வச்சிருக்கேன். பாப்போம். அவ்வளவு தூரம் போனீங்களே, உங்க வேண்டுதல் நடந்துருச்சா? நடக்கும், கண்டிப்பா என் வேண்டுதல் நடக்கும். அதுக்கான எல்லா அறிகுறியும் கடவுளை என்கிட்ட காமிச்சிட்டாரு. அம்மா, தேவையில்லாத ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க. சரி, அங்க கோவிலுக்கு போனீங்க, வேற யாரையாவது பார்த்தீங்களா? வேற யாரையாவதா? யாரை கேட்கிறேன்? யாரையும் பார்க்கல கிரிஷ். நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்திருக்காங்களா என்ன? உன் ஃப்ரெண்டு தான் வந்தான்னு சொன்னேன், அவனையும் என்ன வந்து பார்க்கலையே. அம்மா, உன் ஃப்ரெண்டில் யார் வந்தா? யார் எங்களை பார்த்தது? ஏன் என்கிட்ட பேசவே இல்லை? இல்லம்மா, என் ஃப்ரெண்டு உங்களை பார்த்ததுமே உடனே கிளம்பிட்டாங்க. அப்படியா? அம்மா, வேற யாராவது பார்த்தேன்னு கேட்டீங்க, வேற யார் வந்தாங்க? இல்லம்மா, தெரிஞ்சவங்கன்னு இல்லை, தெரியாதவங்க யாரையாவது பார்த்து சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு பேசிருப்பீங்களா, அந்த மாதிரி யாரையாவது பார்த்தீங்களா, பேசுனீங்களான்னு கேட்டேன். கிரிஷ், அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்கப்பா. எல்லாரும் தான் பார்த்தோம், ஒரு சிலவங்க பேசினாங்க, என்ன ஏதுன்னு பேசணும், அவ்வளோதான்ப்பா. யாரையாவது குறிப்பிட்டு கேட்குறியா? இல்லை இல்லைம்மா, அம்மா லிட்டுக்குட்டியை தூக்கிட்டு போனீங்களே, அவளை யாராவது தூக்கி கொஞ்சிட்டு அந்த மாதிரி. இவன் இப்போ யாரை கேட்குறான்? ஒருவேளை அந்த ராதா பொண்ணை பற்றி கேட்குறானா? அந்த பொண்ணை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் ஃப்ரெண்டு தானே கோவிலுக்கு வந்தான். அவன் கோவிலுக்கு வரும்போது ராதா கிட்ட பேசிட்டு இருந்ததை பார்த்துருப்பானா? இவன் அதை தான் கேட்குறானோ? இப்போ நான் அந்த பொண்ணை பற்றி சொல்ல மாட்டேன். ஏதாவது சொன்னா இவன் கண்டிப்பாக இதுக்கும் ஏதாவது ஒரு முட்டை கட்ட போட்டுருவான். கண்டிப்பாக அந்த பொண்ணை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேனே, சொல்லவே மாட்டேன். கிரிஷ், யாரை கேட்குற, என்ன கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியல. அம்மா இல்லை, சாதாரண கோவிலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனா எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்களா, அந்த மாதிரி யாராவது லிட்டுக்குட்டியை தூக்கி கொஞ்சுறாங்களா, அப்படி கேட்டம்மா. ஓ அப்படியா? அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நம்ம லிட்டுக்குட்டி யார்கிட்ட போக மாட்டாள, உனக்கே தெரியாதா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. ஏன் அம்மா அந்த பொண்ணை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆனால் நான் பார்த்ததுலேருந்து ரொம்ப நேரமா அம்மாவும் சஞ்சனாவும் அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, லிட்டுக்குட்டியை அவதான் தூக்கி கொஞ்சிட்டு இருந்தோம், இது கூட அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, ஒருவேளை அம்மா கேஷுவலாக தான் பேசியிருப்பாங்களோ, நான் தான் மெயினாக டென்ஷன் ஆகுறேனோ. இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? இவங்க கோவிலுக்கு போயிருக்காங்க, அந்த பொண்ணு கோவிலுக்கு வந்திருக்கான், கோயின்சிடென்ட்டாக மீட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம லிட்டுக்குட்டி குழந்தைன்றதுனால அவள் தூக்கி கொஞ்சிருக்கான். இதில் எதுவும் இல்லைல்ல, நானே இவ்வளோ டீப்பாக திங்க் பண்ணணும். சே, அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி அது என்னங்க காஃபி? கொடுமா. அட கிரிஷ், நீ வந்துட்டியா? சாரி கிரிஷ், நான் 2 காஃபி தான் எடுத்துட்டு வந்தேன். சரிங்களா, நீயும் அத்தையும் குடிங்க. சஞ்சு, நான் உனக்கு அப்புறம் தரேன். பரவாயில்ல, நீ காஃபி எடுத்துக்கோ கிரிஷ். அத்தை, குழந்தை ரொம்ப அழுதான்னு சொன்னீங்களா? இப்போ தூங்கிட்டு இருக்காத்த, கோவிலில் ரொம்ப அழுதுட்டாலும் இல்லை பூமிமா, அவன் அழுதுருப்பாதான். ஆனால் அவள் அழ விடாம பார்த்துட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி அத்தை, அவளுக்கு பால் பாட்டில் கூட நீங்கள் கொண்டு போகல, அப்படி இருக்கும்போது அவளோட அழுகை எப்படி அடக்கணுங்க? அதெல்லாம் அவளோட அழுகை அடக்க வேண்டிய மறைக்கிட்டாங்க. சரி விடு, இப்போ எதுக்கு அதை பற்றி? ஏதோ ஒன்று, அவள் அழுகை நிறுத்தினாலாம், அது போதும் எனக்கு. கிரிஷ், மதியம் லஞ்சு வீட்டில் தானே? இல்லை நீ, நான் வெளியில் கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஈவினிங் தான் வருவேன். மா, நான் கிளம்புறேன். இப்போ தானே வந்தேன் கிரிஷ், அதுக்குள்ள நீங்கள் கிளம்புறேன்? இல்லைம்மா, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையை வெளியில் போகணும், நான் ஈவினிங் வரேன். சரி கிரிஷ். ஏய் நல்ல சித்தி, சொல்லுங்க சித்தி, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தா? சித்தி, கோவிலில் தான் சித்தி இருந்தேன். கோவிலில் இருந்து தானே சித்தி வரேன். கோவில்லையா? ஏண்டி, வேலைக்கு நேரம் ஆகுதுன்னு உனக்கு தெரியாதா? கோவிலில் போய் உட்காந்துட்டு வர மணியை பார்த்தியா? மணி 10. போய் சொகுசா கோவிலில் உட்காந்துட்டு வரையோ? சித்தி, நீங்கள் தானே சித்தி அப்போ போகிற வரைக்கும் நான் வரக்கூடாது. நீங்கள் அப்போ 9:30 தானே சித்தி கிளம்புவாங்க. அதான் கோவில்லேருந்து வந்துட்டு நம்ம வீட்டு வாசல்லையே வெயிட் பண்ணேன். அப்பா இப்பதானே வெளியில போனாங்க, போனது உள்ள வந்துட்டேன் சித்தி. ஒன்னு கேட்க கூடாது, கூட கூட பதில் பேசிக்கிட்டேன். போய் சீக்கிரமா வேலைக்கு கிளம்புற வழியை பாரு. இங்க பாரு, இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ற வழியை பாரு. 1 வாரம் தான் டைம் கொடுத்துருக்கோம், நீ வேற உனக்கு வாக்கு கொடுத்துருக்க 1 வாரத்துல கடனை அடைக்கிறேன்னு. நீ என்ன பண்ணுவி ஏது பண்ணுவி எனக்கு தெரியாது. 20 லட்சம் ரூபாய் இந்த 1 வாரத்துல எப்படியாவது அடைக்கணும், பார்த்துக்கோ. இல்ல அவன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்றுட்டு அசிங்கப்படுத்துறோம். சித்தி, நானே என் சைடு இருந்து ஏதாவது பண்றேன் சித்தி, நீங்களும் உங்களால முடிஞ்சது. என்னது, என்னால முடிஞ்சதை பண்ணணுமா? ஏய் என்ன, உன்னாலையும் வாக்க வழியும்னா இவ்வளவு பெரிய கடன் சொன்னீங்க எங்களுக்கு, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணணுமா? அதெல்லாம் நான் வந்து நிறைய பண்ணிட்டேன், இதுக்கு மேலேயும் என்கிட்ட பண்றதுக்கு எனக்கு தேம்பு கிடையாது. என்ன, ஓ என்கிட்ட இருக்கிற நகையை வச்சு ஏதாவது பண்ணுவேன்னு நினைக்கிறியா? காணாத காணாத, அதெல்லாம் என் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். மொத்த நகையும் என் பொண்ணுங்களுக்காக தான். உன்னையும் உங்க அப்பனையும் நம்பி அவ்வளோ நகையை வச்சு 20 லட்சத்தை தூக்கி நான் நொட்டணுமா? அந்த மாதிரி கணக்காலம் போட்டுக்கிட்டு என்கிட்ட பேசிட்டு வராத. நகைலாம் ஒரு நகை கூட வெளியில எடுக்க மாட்டா, பாத்துக்க. போய் என்ன பண்ணு ஏது பண்ணு எனக்கு தெரியாது, பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சித்தி,
அப்பாவோட நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சித்தி. ஒரு வாரத்துல நம்ம எப்படி சித்தி அரேஞ்ச் பண்ண முடியும்? ப்ளீஸ் சித்தி, நீங்க உதவி பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த நகையெல்லாம் மீட்டு கொடுத்துறேன் சித்தி. இப்போதைக்கு இதை தவிர வேற வழி இல்லைல்ல சித்தி. ப்ளீஸ் சித்தி. வாய மூடிடு. ஏதாவது வாயில நல்லா வந்துட போகுது. உன்னால வீட்டுல வச்சு தண்டை சரி போடுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் உன் கடனே உங்க அப்பா கடனே நான் அடைக்கணுமா? எனக்கு இதை தலையெழுத்தா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. இங்க பாரு, இப்ப என்கிட்ட சொன்ன இந்த வார்த்தையும் அவர் முன்னாடி ஏதாவது சொன்னா அப்பல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பாத்துக்கா சித்தி. இல்ல சித்தி, அப்ப பாவம்ல. உங்க அப்பா பாவம்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ அந்த மனுஷன் முன்னாடி என் நகை மேட்டரை வச்சு பேசினாலும் பேசுற. இங்க பாரு, அந்த ஆள் முன்னாடி மட்டும் நீ நகையை வச்சு ஏதாவது பேசணும், அப்புறம் இந்த ஒரு வாரம் முடிஞ்சு அந்த கடங்காரன் வந்து வீட்டு வாசப்படி முன்னாடி நின்று எங்களை அசிங்கப்படுத்தினாலும் என் முடிவு என்னவா இருக்கும் தெரியுமா? என் 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு நாங்க வீட்டை விட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன வெளியில போனா நாங்க என்ன பண்ணுவோம், கஷ்டப்படுவோம்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. போதுன்ற அளவுக்கு என்கிட்ட எல்லாமே இருக்கு. என் பொண்ணுங்களை ராணி மாதிரி வச்சு காப்பாத்த எனக்கு தெரியும். அதுக்காக உனக்கும் உங்க ஒப்பனுக்கெல்லாம் தண்டை ஆள முடியாது. பாத்துக்கா. சித்தி, என்ன சித்தி பேசுறீங்க? என்னதான் உங்களுக்கு பிடிக்காது, ஆனா அப்பா அப்படி இல்லைல்ல. அப்பா உங்களுக்காக தானே சித்தி உழைக்கிறாங்க. அப்பாக்காக நீங்க இது கூட பண்ண மாட்டீங்களா? எதுக்கு நான் பண்ணணும்? என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது உங்க அப்பா என்ன சொல்லிட்டு கூட்டானா? ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, அப்புறம் நான் வந்து அந்த ஆளு கொடுக்கணுமா? என் தலை எழுத்தா? எங்க அம்மா வீட்டுல போட்ட நகை, அப்புறம் இது நானே சிறுக கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி என் பொண்ணுங்களுக்காக சேர்த்து வச்சா மொத்தத்தையும் தூக்கி உங்களுக்காக வாங்கின கடனை நான் அடைக்கணுமா? என் தலை எழுத்தா என்ன? அதெல்லாம் செய்ய முடியாது. பாத்துக்கா. சித்தி, அப்பாவை விட்டுட்டு எல்லாம் போறேன்னு சொல்றீங்களே, அப்புறம் ஒரு அவமானம் வந்தா இங்க நின்னுட்டு கூனி குறுக்கிட்டு இருக்க சொல்றியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், வீட்டு வாசல் முன்னாடி எவனாவது வந்து அசிங்கப்படுத்தணும், நானும் என் பொண்ணு இங்க இருக்க மாட்டோம், போய்கிட்டே இருப்போம். நீ உங்க அப்பனை இக்கடனா கேட்டு போங்கன்னு நாங்க திரும்பி பக்கமா போயிட்டே இருப்போம். என்ன சித்தி, அப்படிலாம் பண்ணாதீங்க. அப்பா பாவம், அப்ப உங்களை ரொம்ப மழை போல நம்பிட்டு இருக்காங்க. உங்க மேலாம் ரொம்ப பாசம் வச்சிட்டு இருக்காங்க. அவரோட நம்பிக்கையெல்லாம் கெடுக்காதீங்க. நீங்க அப்படிலாம் எதுவும் பண்ண வேணும். உங்க நகையும் தர வேணும். நான் என்னால ஏதாவது முயற்சி பண்ண முடியுதுன்னு பாக்குறேன். நீங்க எதுவும் பண்ண வேணாம் சித்தி. உங்க அப்பா பாவம், எவ்வளவு சீக்கிரம் உன்னால இந்த கடனை அடைக்க முடியுமோ அடைச்சு விடு. அப்பதான் நாங்க இங்க இருப்போம். இல்லன்னு வச்சுக்கா, நீ இக்கடை போனா எனக்கு என்ன, உங்க அப்பா இக்கடை போனா எனக்கு என்னன்னு என் பொண்ணுங்களை கூட்டிட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன். பாத்துக்கா. சீக்கிரமா அடைக்க முயற்சி பண்றேன் சித்தி. ஆமா, அதான் உன் கூட ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தி சுத்திட்டு இருக்காளே, அந்த சந்தியான்னு, அவகிட்ட கேளு. அவகிட்ட கேட்டா கூட லட்சமா தூக்கி கொடுக்க போறான். என்னமோ யாருமே பக்கத்துல இல்லாத மாதிரி பண்ற. அவகிட்ட கேளு. அன்னைக்கு வீடு தேடி ராதான்னு கொஞ்சலோடு உன தேடி வந்தானே, அதான் அந்த சுந்தரி பையன் டாக்டர். அவன் கூட உன்கிட்ட ஏதோ ஒரு வகையில நான் எங்க போய் தான் நிக்கிறான் போல இருக்கேன். அவன் கிட்ட கேட்ட கூட மொத்தமா தூக்கி கொடுப்பானே. தேவையில்லாம இதை பேசாதீங்க. வார்த்தைகளை நிறைய விடுறீங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க. அதான் ஒரு வார்த்தை கடனை நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா யாரை பத்தியும் பேசாதீங்க. அதுவும் இவ்வளவு தப்பாவும் கேவலமாவும் பேசாதீங்க. இப்போ வரைக்கும் நானாக தான் இருக்கேன், அவராக தான் இருக்காரு. தேவையில்லாத வார்த்தைகளை வீணா கொட்டிடாதீங்க. திருப்பி அள்ள முடியாது. இந்த ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல பாப்பா. இதே ரோஷத்தோட பணத்தை சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிட்டு வந்து அவன் கையில கொடுக்கறதுக்கான வழியை பாரு. அப்புறம் உன் ஃப்ரெண்டு வந்தா, நீ வரலையான்னு கேட்டான். எங்க ஊர் மேய போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். அவ வேலைக்கு போறாளாமா, நீ வேலைக்கு வர சொல்லி போனான். ஊர் மேய போனா ஏன்னா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. நான் வேலைக்கு கிளம்புறேன். என்ன திமிர் இவளுக்கு, எவ்வளவு திமிரா பேசுறான். இவ இந்த கடனை அடைக்கணும். இவ அடைச்சதும் இவ்வளவு முதல்ல கொளுத்து பிடிச்சு வெளியில தள்ளணும். இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுமே. இவளை எப்படி இங்க வீட்டை விட்டு அனுப்புறதுன்னு தெரியல. முதல்ல கடனை அடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இவ்வளவு வெளியில அனுப்பணும். என்கிட்ட இருக்கிற நகைக்காடி கணக்கு போடுறேன். இவளுக்கு எங்க அப்பனுக்கு தூக்கி நோட்டிட்டேன். நான் ஒன்னும் இல்லாம வெறும் கையை நக்கிட்டு உட்காந்துருக்கணும் பாரு. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அந்த ஆளுக்காக நான் எல்லாத்தையும் கொடுக்கணுமா? எவ்வளவு சிறக நான் சேர்த்து வச்சேன்னு எனக்கு தான் தெரியும்.
இவ சம்பள பணத்தை எடுத்துதானே நான் நகையை வாங்கினேன். அதெல்லாம் வாங்கிட்டு இவளுக்கு தூக்கி கொடுப்பணும். இதுக்காக தானே கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் கொடுப்பேனே. எப்படி கொடுப்பேன் பாரு. சுஜா, சுஜா. வா கிரிஜா, உள்ள வா. வா கிரிஜா, உட்காரு. உட்காருலாம் இருக்கட்டும். என்னடி காலையில என்னமோ சண்டை நடந்தது போல இருக்கு. அதுவும் வீட்டு வாசல்ல தெருவே சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. என்னடி, எது கடன் பிரச்சனையா? ஆமா கிரிஜா, அதான் ஏற்கனவே விட்டு சொல்லியிருக்கேன். என் வீட்டுல ஒரு தண்டை சோறு இருக்கு, அதுக்காக வாங்கின கடன் தான் அது. அந்த கடனை நான் அடைக்கணுமாமா. என் தலையிட்ட என்ன நான் அடைக்கணும் அவங்கள. அதான் கடங்கார பொறுத்து பார்த்தோம் வந்து நாக்கு படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு போயிட்டோம். என்ன சுஜா இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்கேன்? முதல்ல அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம்ல. இப்படி வீட்டு வாசல் வந்து நின்று கத்துனா அசிங்கமா இருக்காது? அசிங்கமா தான் இருக்கேன். நான் என்ன பண்ண முடியும்? என் கையில நான் ஒத்த பைசாவா இருக்கேன்? என் கையில ஒன்றும் இல்லை. நான் எதுவும் கொடுக்க முடியாது. சுஜா, நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. கிரிஜா, இப்ப எதுக்கு இங்க வந்து இது சொல்லிட்டு இருக்கான்? என்ன வேணும் உனக்கு? சுஜா, கோவப்படாத. நான் உன அந்த விஷயத்த சொல்றதுக்காக வரல. இது விஷயமே வேற. இங்க பாரு, உன் கையில இருக்க நகையோ பணமோ நீ எடுத்து கொடுத்து கடன் அடைக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக கடன் அடைக்காம இருக்க முடியாதுல்ல. நீ ஊரு விட்டு ஊரு நீ எங்க போனாலும் கடன்காரவனை தொடர்ந்துட்டே தான் இருப்பான். அது உனக்கு அசிங்கத்தை மட்டும் தான் இருக்கும். நான் ஒரு ஐடியா சொல்றேன், அதுபடி பண்ண. ஐடியாவா? என்ன கிரிஜா, என்ன சொல்ற? ஆமாண்டி, இந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறேன்னு இந்த முருகேசன் இருக்கான, அதான்டி தண்டல்கார முருகேசன். ஆமா முருகேசன். அவருக்கு என்ன? அவனுக்கு என்னவா? அடி, அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்குன்னு பொண்ணுங்க பார்த்து எடுத்துட்டு இருக்காண்டி. அதுவும் பணம் கொடுத்து எடுக்கிறானாமா. ஒரு பொண்ணுக்கு என்னமோ 10 லட்சமோ 5 லட்சமோ தரேன்னு சொல்றான். நீ வந்த வரைக்கும் அனுப்பி விட்டுட்டு காசு வாங்கிக்கலாம்ல. எரிஜா, நீ பேசுறது எனக்கு புரியுங்க. நீ யாரை அனுப்ப சொல்ற? பட் அறிவு கட்டவனே, அதான்டி உன் மூத்த தரத்து பொண்ணு இருக்கேன், அவளை தான் சொல்றேன். அவளை அனுப்பி விடலாம்ல. அவளை அனுப்பி விட்டீங்கன்னா வீட்டுல இருந்த தர்தனமும் ஒழிஞ்ச மாதிரி ஆச்சு. உனக்கு பணத்துக்கு பணமும் கிடைச்ச மாதிரி ஆச்சுல. ஓரளவுக்கு கடன் அடைக்கலாம்ல. அட ஆமால, இது எனக்கு தோணாம போச்சு. ஆமா, வெளிநாட்டுக்கு வேலைக்குன்றீங்க, இவ அங்க போய் வேலைகளை செஞ்சு பெரிய ஆள் ஆயிடுவானோ? அடி, அவன் மகள் கிட்டலாம் பார்த்தா வெளிநாட்டு வேலைக்கு பொண்ணு கூட்டிட்டு போறான். அவனை பத்தி நமக்கு தெரியாது. அவன் வேற ஏதோ பிளான் தான் வச்சிருக்கான். அதனால இவ்வளவு ரூபாய் பணத்தை கொடுத்து பொண்ணுங்களை வேலைக்குன்னு எடுக்கணும். அவன் கூட்டிட்டு போய் என்ன பண்றானோ ஏது பண்றானோ நமக்கு எதுக்கு? உனக்கு தேவை என்ன? இந்த வீட்டை விட்டு அவன் வெளியில போகணும், உன் கடன் அடையணும். ஒரே கல்ல 2 மாங்கல்ல. இது நீ பண்ணலாம்ல. காலையில உங்க வீட்டுல பிரச்சனை நடக்கும்போது எனக்கு இது ஞாபகத்துக்கு வந்தது. அப்பவே வந்து சொல்லலாம்னு நினைச்சேன். அண்ணன் வீட்டுல இருந்தனால என்னால வர முடியல. இப்பதான் அண்ணன் போனதை பார்த்துதான் வந்தேன். என்ன, நான் சொல்ற ஐடியா கரெக்டா இருக்குல்ல? ஆமா கிரிஜா, நீ சொல்றது சரிதான். சரி, இப்ப அவன் எங்க இருப்பான்? வெளிநாட்டு வேலைக்கு என்ன அனுப்ப போறாங்களா? அது வேலை மாதிரி இல்லைன்றாங்க. சித்தி அதுக்கு சம்மதம் சொல்ற மாதிரி பேசுறாங்க. உண்மையாவே என்ன அனுப்பிடுவாங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் இப்ப என்ன பண்றது? எவ்வளவு சீக்கிரம் பணத்துக்கு ஏற்பாடு பண்றோமோ அது நல்லதுல. ஆமா, அப்பாவோட கடனை அடைச்சிடணும். அப்பா சித்தி இனிமேலாம் யோசிக்க மாட்டாங்களா? ஆமா, யோசிக்க மாட்டாங்க. நான் இங்க இருந்தாலும் போக மாட்டேன். சித்தி என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன். சித்தி சுஜா, என்னடி இப்ப வந்து நிக்கிறான்? ஒருவேளை பேசாத கேட்டுப்பாளா? அப்படியே கேட்டா என்ன, நான் பாத்துக்கிறேன். நீ எதை நினைச்சும் பயப்படாத. இவ கேட்டா என்ன, கேட்காட்டினா என்ன, எனக்கு தேவை பணம். நீ போய் அந்த ஆளை பிடிச்சி டீட்டெயில விசாரி. இவளை எப்படி விரட்டணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ போ. என்ன, வேலைக்கு கிளம்புறேன் சித்தி, டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். போ, போய் தலை. அந்த பொண்ணு இன்னும் வரல. டி கிரிஷ், இதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன்ல கேட்டேன். இப்போ நேரில் வந்து கேட்குறேன். வரலடா இன்னும் அவ. டே ஆதி, அந்த பொண்ணு ஒரு தானே வேலைக்கு வராம இருந்தாலும். கிரிஷ், என்னடாச்சு உனக்கு? அந்த பொண்ணை பத்தி இவ்வளோ கேட்குறேன். டேய், நீ ஏதாவது நீங்க இது விஷயமே வேற. சரி, நீ முதல்ல சொல்லு, அந்த பொண்ணு எனக்கு வேலைக்கு வருவாள் வராமல் போயிடுவாளோ? ராதா கண்டிப்பாக வந்துடுவாங்க. அப்படி வரலன்னா எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஃபோனும் பண்ணல. லேட் ஆனாலும் வந்துடுவாங்க. சொல்லுங்க மேடம். சாரி சார், பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க. 2 நாள் முன்னாடி உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் என் சிஸ்டம்ல இன்னும் நோட் பண்ணாம இருக்கேன். நீங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து சொன்னீங்கன்னா நான் எடுத்து சிஸ்டம்ல அப்லோட் பண்ணிடுவேன். அது சரிங்க. போதுன்ற அளவுக்கு லீவ் எடுத்தாச்சு. இப்போதான் வேலையில் உட்கார வந்திருக்கோம். அதான் சொல்லிட்டு தானே சர்வே எடுத்தேன். அம்மா அப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் தான் லீவ் எடுத்தேன். சொல்லாம இருக்கேன். ஓகே, ஸ்டாக்ஸ் எல்லாம் என் கேபின்ல தான் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்புறமா நானே கூப்பிடுறேன், வந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்றேன்ல, அப்புறமா நான் கேபின் வரும்போது கூப்பிடுறேன், வந்து எடுத்துக்கோ. இப்போ போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. டி ஆதி, இவங்க அவங்களோட ஃப்ரெண்டு தானே? இவங்க கிட்ட கேட்கணும்.
அவங்க வருவாங்க வர மாட்டாங்கன்னு கேளுடா. கிருஷ் என்னடா உனக்கு ஆச்சு? நீ எதுக்கு அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ கேட்க? ஆதி புரிஞ்சுக்கோ. நான் அந்த பொண்ணை மார்னிங் பார்க்கும்போது அவள் ஒரு மாதிரி இருந்தான்னு விட்டு சொன்னல, நீ கூட பயந்து தானே என்ன போய் பாரு என்ன. அது ஒரு ரீசன். இன்னொன்று வேற ரீசன் இருக்கும். ப்ளீஸ் எனக்காக கேள. சரி சரி, இப்போ என்ன கேட்கணும் அவ்வளோதானே? கேட்குறேன். சந்தியா, சொல்லுங்க சார். ராதா இன்னும் வேலைக்கு வரல. ராதா இன்னைக்கு வேலைக்கு வருவாங்களா இல்லை? எனக்கு தெரியல சார். ராதாவை தேடி தான் வீட்டுக்கு போனேன். அவங்க சித்தி ஒரு மாதிரி பேசிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் அப்செட் ஆயிடுச்சு. நான் உடனே கிளம்பி வந்துட்டேன். என்ன பேசுனாங்க? சார் அது வந்து சந்தியா பரவாயில்ல சொல்லு. எங்ககிட்ட தானே சொல்கிறேன், பரவாயில்ல சொல்லு. சார் அவங்க சித்தி ராதா இங்கே போய் கேட்டதுக்கு அவ ஊர் கொடுக்க போயிருக்கா. அவ எப்போ வருவான்னு தெரியாது. போ வந்ததை அனுப்பி விடுறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசி அனுப்பிட்டாங்க. நான் சொன்னேன்லடா என்னமோ அந்த பொண்ணுக்கு ப்ராப்ளம்னு. இப்போ பார்த்தியா அவங்க வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு? புரியுது கிருஷ். சந்தியா ராதாவுக்கு ஒரு ஃபோன் பண்ண வராங்களா இல்லையான்னு கேள. நானும் பண்ணலாம் இருந்தேன். இப்போ பண்ணுறேன். பாத்தியாடா நான் சொன்னேன்ல அந்த பொண்ணுக்கு வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு. கிருஷ் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்டா. அதனால தான் ராதா எங்கே இருக்காங்கன்னு உனக்கு போய் பாருன்னு சொன்னேன். நீயும் அவங்க கோவிலில் தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் தான் நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. நொழி பெறுதே தக்கு தக்கினி தக்கு தக்கின தானே தானே தானா தானே தக்கு தக்கினி தக்கு தக்கின தானே தானா தக்கு தக்கினி தக்கு தக்கின தானே தானே தானா. அது ஒன்றும் இல்லை சந்தியா, வேலைக்கு போயிருந்தால அங்கேருந்து வர லேட் ஆயிடுச்சு. அதான் வேற ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வர லேட்டாக இருந்தாலும் சித்தி கோவப்பட்டுட்டாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. வேலைக்கு போயிருந்த லேட் ஆயிடுச்சா? எப்பவுமே அந்த வேலை சீக்கிரம் முடிச்சதான் வருவேன். இன்னைக்கு என்ன லேட்டா? அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததா, அது லேட் ஆயிடுச்சு. அதான் வந்துட்டேன்லடி. சரி சரி, வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைல்லடி? வேற எங்கேயும் போகலாம்ல? இல்லை இல்லை, வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் வேற எங்கேயும் போகவும் இல்லை. வேலைக்கு போயிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துட்டேனே. என்னடா கிருஷ் ராதா எதுவுமே சந்திக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க இவ்வளோ நேரம் கோவிலில் தான் இருந்தாங்க, அதையும் அவங்க கிட்ட சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை, அது ஃப்ரெண்டுக்கும் தெரிய வேணான்னு மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கிருஷ் நான் இவ்வளோ நேரம் நீ ஏதோ சும்மா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ராதா இப்போ பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீ சொல்கிறதா உண்மையாக இருக்கணும். டேய் பேசாமல் ராதா கிட்ட கேட்டுருவாமா? இல்லை இல்லை வேண்டாம். ஆதி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா சொல்ல. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கிருஷ் நீ ராதா கிட்ட தனியாக பேசணுமா? டேய் வந்ததுலேருந்து எனக்கு குழப்பிட்டு இருக்கடா. என்னதாண்டா உனக்கு பிரச்சனை? ஆதி உனக்கு எல்லா விஷயமும் நான் அப்புறமா சொல்கிறேன். எனக்கு ராதா கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. என்னமோ சொல்கிறேன். சரி இரு, ஏதாவது ட்ரை பண்ணுறேன். சந்தியா சொல்லுங்க சார். ஸ்டாக் இருக்கணும் நீங்களா? வாங்க என் கேபின் போகலாம். இப்போதான் இப்போவே தான். சரிப்பா ராதா நீங்க வாடி. வேற சந்தியா. இல்லை சந்தியா ராதாக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு, அவங்க இங்கே பாருட்டோம். ராதா நீங்கள் இங்கே வேலை பாருங்க, நீ மட்டும் வா. இல்ல அவளும் வரட்டுமா? நீ மட்டும் வான்னு வாடி. இந்த சார் வந்திருக்கானே, இவர் நம்மளை காலைல பார்த்ததை வச்சு இங்க சந்தியா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு வரா? சேச்சா நம்மளை பத்தி பேசுறதுதானே இவருக்கு வேலை, அதுக்கெல்லாம் எதுவும் இருக்காது. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ராதா மின்னொளி பெறுதே தக்கு தக்கினி தக்கு தக்கின தானே தானே தானா தானே தக்கு தக்கினி தக்கு தக்கின தானே தானா. சார் இங்கே வாங்க. சார் சொல்லுங்க சார். இங்கே வாங்கன்னு சொன்னேன். ஏ பொட்ட புள்ள தொட்டதுமே கொட்டம் அடங்கிருச்சு, ஒரு கண்ணு குட்டி புள்ள கண்டு துள்ளி குதிச்சு. ஹாய் டியர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ராதிமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். கெட்டிமலம் சீரிஸ், ராதிமலர் சீரிஸ் 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டியர்ஸ், நாளைக்கு கண்டிப்பாக பிரியமானவளே வரும். ஓகேவா? ஓகே டியர்ஸ், மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டியர்ஸ். ஓகே ஓகே, பாய் டியர்ஸ்.